Welcome back to our channel, My Bio Notes. So, in the video, we will contemporary Indian education. So, in the subject, which is in SEM 1 of BEd. So, this is the levels of education, higher secondary education, higher education discuss. So, this is a full video, this topic. So, அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். சோ அந்த வீடியோவையும் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுனா ரெஃபர் பண்ணலாம். பழைய வீடியோ அது. சோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி as usual subscribe பண்ணாதவங்க please subscribe the channel and also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So come let's discuss about the higher secondary and higher education. சரி இந்த higher secondary education எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற எஜுகேஷன் வந்து ஹையர் செகண்டரி எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹையர் செகண்டரி எஜுகேஷன் எப்போ இந்த ஃபார்மேட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப்டர் கோத்தாரி கமிஷன் விச் வாஸ் இன் 1964 to 66 அந்த பீரியடில் அந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வந்தது தான் இந்த ஃபார்மேட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் அவங்க சில சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரி வந்து ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன் அடாப்ட் பண்ணலாம், எல்லா கல்வியிலையும் நம்ம இந்த ஒரு யூனிஃபார்மாக கொண்டு வரலாம், ஒரு இடத்துலையும் வேறு மாதிரி இல்லாமல் ஒரே பேட்டர்னாக என்னது 10+2+3 பேட்டர்ன், அதாவது 10 years ஆஃப் த அந்த ப்ரைமரி அந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன்லாம் படிக்கிறாங்க இல்லையா செகண்டரி, ஸோ அது 10+2 அந்த +1 +2 படிக்கிறது +3 அடுத்து காலேஜ் லெவல் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம சேர்ந்து என்ன சொல்கிறோம், இது வந்து நம்ம ஹையர் செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹையர் செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷனில் வந்து நம்ம வந்து அந்த +2 +1 +2 நம்ம ஸ்டேட்டில் சொல்கிறோம். இந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் தான் நம்ம வந்து ஹையர் செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறோம். சில ஸ்டேட்ஸில் இப்போ கர்நாடகா, கேரளா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஜூனியர் காலேஜுன்னு தனியாகவே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மாதிரி இல்லாமல் +1 +2ன்னு இல்லாமல் தே ஹாவ் த ஜூனியர் காலேஜஸ் செப்ரேட்டாக இப்போ வந்து 10th வரைக்கும் வச்சுக்கிட்டு அடுத்து வந்து அவங்க ஜூனியர் காலேஜ் போகிற மாதிரி ஹையர் செகண்டரி கிளாஸஸ்க்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜ் மாதிரி இந்த ஹையர் செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷன். அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி படிக்கிறது தான் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன். இந்த ஹையர் செகண்டரியில் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம படிக்கும் போதே இருக்கும் இல்லையா, ஸோ வந்து ஒன்று அகாடமிக் ஸ்ட்ரீம் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து த ஒகேஷ்னல். ஸோ ஒகேஷ்னல் இப்போ அது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து சயின்ஸ் குரூப்பு, சயின்ஸ் வித் மேக்ஸு, இல்லை வந்து காமர்ஸ் குரூப்பு, ஸோ இல்லை அது தவிர பியூர் சயின்ஸு, இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது. இல்லை வந்து தனியாக நான் வந்து வேறு ஏதாவது குரூப் எடுக்கிறேன் அப்படின்னாலும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமான சில குரூப்ஸும் இருக்கும். ஸோ அதுதான் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதில் போய்க்கலாம். ஸோ மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஒர்க்கு அண்ட் இன்னும் டெப்த்தாக படிக்கிறதுக்கு இந்த ஹையர் செகண்டரி எஜுகேஷன் வந்து தேவைப்படுது. இதுக்கு நிறைய ட்ரெயின்டு டீச்சர்ஸ் நமக்கு தேவை அண்ட் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு தேவை. இப்போ நம்ம ஒகேஷ்னல் சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கு ஹையர் செகண்டரி லெவலில் அந்த சம்மந்தமாக அந்த ப்ரொஃபஷனில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்க தான் நமக்கு தேவை அதை சொல்லித்தரதுக்கு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இதோட மெயின் எய்ம்ஸ் அப்படின்னு கோத்தாரி கமிஷன் எஜுகேஷன் கமிஷன் சொன்னது, இந்த ஹையர் செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்கு மெயினாக என்னென்ன எய்ம்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த கோத்தாரி கமிஷன் சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன். ஸோ இதுக்கப்புறம் பசங்க வந்து காலேஜ் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இல்லை இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் காலேஜ் போயிடுவாங்க. ஸோ அதுக்கு அவங்கள நம்ம வந்து தயார்படுத்தணும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எய்ம். ரெண்டாவது எய்ம் பாருங்கள், த ஸ்ட்ரென்தனிங் த ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதுவும் முக்கியம் இல்லையா, அப்போ தான் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க பசங்க. ஸோ ஏதாவது ஒரு சுய தொழில் செய்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு வேலையில் ஒரு லேபர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி அங்கே வேலை செய்கிறதா இருக்கலாம், அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் இந்த கல்வி. ஸோ அப்போ வந்து ப்ரொடக்டிவிட்டியும் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமே படிக்கிறாங்க அப்படின்னாலும் ஸோ அதில் வந்து அவங்கள வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போயே நம்ம வந்து அவங்கள தயார்படுத்தணும்.
அந்த காலேஜ்குள்ளே அவங்க போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் அண்ட் நேஷ்னல் இன்டகிரேஷன். ஸோ கண்ட்ரி சம்மந்தமாக யோசிக்கும் போது இந்தியான்ற கண்ட்ரிக்கு நம்ம வந்து எல்லாம் வந்து ஒன்றா இருக்கணும். ஸோ அது வந்து நடக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த டெமோக்ராட்டிக் வே ஆஃப் லைஃப் அதுவும் வந்து இந்தியான்ற கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே ஹையர் செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து சொல்லித்தரணும் அப்படின்றாங்க. அண்ட் கேரக்டர். ஸோ கேரக்டர் இல்லைனா ஒன்றுமே இல்லை. என்ன தான் நம்ம வந்து எஜுகேஷன் படித்து நல்ல ஒரு பொசிஷன் போனாலும் இஃப் கேரக்டர் அந்த குழந்தைகிட்ட அந்த ஸ்டூடெண்ட்டை இல்லை அப்படின்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அதுக்காக நம்ம வந்து அவங்க கேரக்டரை வந்து கரெக்டாக பில்ட் பண்ணி தரணும். எப்படி அப்படின்னா கரெக்டான சோஷியல் சமூகத்தில் எப்படி பழகணும் அப்படின்றதுலேருந்து மாரல் வேல்யூஸ் இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுத்தரணும். அது தவிர திருப்பி கண்ட்ரி சம்மந்தமாக ஒரு பாயிண்ட் என்னென்னா சிட்டிசன்ஷிப் அண்ட் ரேஷ்னல் திங்கிங். அந்த பகுத்த அறிகிற அந்த திங்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு குடிமகனாக இருக்கிறதா இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் இந்த எஜுகேஷனில். அடுத்து ஹையர் எஜுகேஷன். ஸோ இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். ஹையர் எஜுகேஷன் பாருங்கள். ஹையர் எஜுகேஷன்னா என்ன? ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஹையர் செகண்டரி அந்த +1 +2 படிக்கிறாங்க இல்லையா பசங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போகிறது தான் இந்த ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ இதில் வந்து அவங்க காலேஜஸ் போவாங்க. ஸோ அது நீங்கள் டிகிரி தருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் போய் படிப்பாங்க. இல்லை யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி போய் படிக்கலாம் பசங்க. ஸோ நமக்கு அதுக்கு கவுன்சிலிங் எல்லாம் வச்சு நம்ம வந்து மார்க் பேஸ் பண்ணி நம்ம இன்ஜினியரிங் காலேஜா இல்லை வந்து மெடிசன் படிக்க போகிறாங்களா இல்லை ஆர்ட்ஸ் காலேஜா அஃபிலியேட்டட் காலேஜில் கூட பசங்க படிக்கலாம். ஸோ இந்த டிகிரி ஒரு டிகிரி முடித்தோடனே இப்போ பிஎஸ்சி முடித்தோடனே எம்எஸ்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை வந்து அதுக்கப்புறம் திருப்பி பிஹெச்டி லெவல் வரைக்கும் போகிற பசங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே வருது? ஹையர் எஜுகேஷன் ஸ்டேஜ். ஸோ இதோட எய்ம்ஸ் என்ன? இது வந்து இந்த எய்ம்ஸ்லாம் யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் கமிஷன். ஸோ இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொன்னது தான் இந்த ஹையர் செகண்டரியோட எய்ம்ஸ். ஸோ என்னென்ன எய்ம்ஸ்? ஸோ அந்த இடத்துல கோத்தாரி கமிஷன் சொன்ன பாயிண்ட்ஸு, இந்த இடத்துல வந்து இந்த இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க? ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு என்னென்ன குறிக்கோள், என்னென்ன எய்ம்ஸ் இருக்கணும். ஸோ அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக் அண்ட் கல்டிவேட் நியூ நாலேஜ். புது அறிவை வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கல்டிவேட் பண்ணணும். என்கேஜ் விகரஸ்லி அண்ட் ஃபியர்லெஸ்லி இன் பர்சியூட் ஆஃப் ட்ரூத். ஸோ அதுவும் முக்கியம் இல்லையா. உண்மை தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்பிரட் ஓல்ட் நாலேஜ் அண்ட் பிலீஃப்ஸ் இன் லைட் ஆஃப் நியூ நீட்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ். ஸோ மற்ற பழைய அறிவு, பழைய அந்த ஓல்டு பிலீஃப்ஸ், பழைய நம்பிக்கைகள் இருந்தாலும் அதை வந்து இப்போ இருக்க நீட்ஸ் தேவைகள், இப்போ இருக்க டிஸ்கவரிஸ் வச்சு அதை வந்து இன்டர்பிரட் புரிஞ்சிக்கணும். ரைட் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஒரு தலைமை பண்பு அவங்களுக்கு இருக்கணும். டெவலப் கிஃப்டட் யூத். ஸோ வந்து நம்ம வந்து நிறைய சில்ட்ரன் கிஃப்டட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல அவங்க யூத் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி கிஃப்டட் யூத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அவங்களோட மைண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ரைட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்களுக்கு அந்த பாதையை அமைச்சு தர்றது. அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட க்ரியேட் பண்ணும். கல்டிவேட்டிங் த ரைட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ், மாரல்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே அந்த கிஃப்டட் யூத்தில், ஏன்னா அந்த மாதிரி வந்து பசங்க கிடைக்கிறது கஷ்டம். அவங்கள வந்து சரியான பாதையில் நம்ம தான் வந்து இந்த மாதிரி செஞ்சு வழி நடத்தணும். ஸோ அதை வந்து இந்த ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ட்ரெயின்ட் இன் அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ், மெடிசன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த லெவலில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், என்ன ஸ்ட்ரீமில் வேணாலும் பசங்க போய் படிக்கலாம். ஸோ அதில் வந்து அவங்க ட்ரெயின்டாக இருக்கணும். அது மென் அண்ட் விமன் யார் வேணாலும் இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அவங்கள மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுலேருந்து ட்ரெயின் ஆகி வந்த பின்னாடி தே ஆர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் தான் வேலை செய்ய போகிறாங்க. இப்போ வந்து மெடிசன் அப்படின்னா ஒரு டாக்டர் ஆகணும் அவங்க. ஸோ அதில் வந்து அவங்க நல்ல ட்ரெயின்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு குவாலிட்டி டு ப்ரொமோட் குவாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி வந்து ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் கம்மியானால் தான் சமூக நீதியை நம்மளால் நிலைநாட்ட முடியும். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். அது வந்து பசங்களில் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ப்ளஸ் சப்ஜெக்ட் சம்மந்தமாக என்னென்ன டெவலப் பண்ணணும்? ரிசர்ச் ஆட்டிடியூட் அண்ட் என்கொயரி ஸ்பிரிட். அந்த கேள்வி கேட்குற அந்த தன்மை, ரிசர்ச் பண்ணணும்,
ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து அந்த பசங்களில் நம்ம வளர்க்கணும். அது தவிர அடல்ட் எஜுகேஷன், ஸோ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ முதியோர்கள் அந்த அடல்ட் எஜுகேஷன் அப்படின்றத நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம். அண்ட் டு டெவலப் வேல்யூஸ் நீடட் ஃபார் குட் லைஃப். ஸோ ஒரு நல்ல வாழ்க்கைக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவை, ஸோ அதை பற்றியும் அந்த பசங்களுக்கு நம்ம வந்து சொல்லித்தரணும். சரி, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் இருக்குது இந்த ஹையர் எஜுகேஷன் பசங்க போகும்போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்றது அந்த எக்யூப்டு அந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்டர் ஸ்டாஃப்டு யூனிவர்சிட்டி. ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ மேலே போக போக அந்த கல்வியோட தரம் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ப்ராப்ளம்ஸையும் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எக்யூப்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்டாஃப்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. அதாவது நிறைய ஃபெசிலிட்டிஸ், இப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, அது எலக்ட்ரிக்கலாக இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஏதோ ஒன்று ஐடி, அதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ போதுமான அளவு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு. அண்ட் ஸ்டாஃப்ஸும் கம்மியாக இருக்காங்க. அண்ட் ஐசோலேஷன் ஃப்ரம் சோஷியோ எக்கனாமிக் லைஃப் ஆஃப் பீப்புள். இப்போ ஸ்கூல் லெவல் ஆஃப் லைஃப் வரைக்கும் பசங்க வந்து அந்த சோஷியோ எக்கனாமிக் லைஃப் அந்த பீப்புள் கூட கனெக்டடாக இருக்காங்க. ஆனால் இந்த இன்ஜினியரிங் காலேஜு மெடிசன் அவங்க போய் படிக்கும்போது அவங்க ஏதோ தனி தீவில் போய் இந்த மக்களோட லைஃபுக்கு அது கனெக்டடாக இல்லை அந்த படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், இது எல்லாமே எப்படி இருக்குது, புவராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு மெடிசன் படிக்க போகிறாங்கன்னா அந்த சம்மந்தமான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் இருக்கணும். டீச்சர்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், குவாலிஃபைடாக இருக்கணும், ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் இருக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. அதே சமயம் காம்பிட்டன்சி அண்ட் ஸ்கில் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதில்லை. இப்போ நீ ஸ்கூல் லெவல் வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் காலேஜில் போய் படிக்கும்போது அதுக்கான ஒரு தரம் இல்லாதனால அதுக்கப்புறம் அவனால் போய் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண முடியல. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. ஸோ ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம காம்பிட்டன்ஸையும் ஸ்கில்லையும் வளர்க்கலை. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இப்போ பிரச்சனைகள் பற்றி சொல்லிட்டாங்க. சரி, எப்படி இந்த குவாலிட்டியை நம்ம வளர்க்குறது இந்த யூனிவர்சிட்டிலையோ காலேஜ்லையோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூல் த ரிசோர்ஸஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் நேஷ்னல் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு காலேஜில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குன்னா எல்லாத்துக்கூடையும் அதை ஷேர் பண்ணிக்க சொல்கிறது. அதான் பூல் த ரிசோர்ஸஸ். ஒரு நெட்வொர்க் மாதிரி அமைச்சு, ஸோ அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் அது வந்து நடக்கணும். ஸோ அப்போ தான் எல்லாரும் எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். எல்லா ரிசோர்ஸும் ஒரே யூனிவர்சிட்டியில் ஒரே காலேஜில் தங்கிடக்கூடாது. எல்லாத்தையும் இப்போ எல்லாரும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நடத்தணும். பார்ட்டிசிபேட் இன் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது அப்புறம் ஸோ இந்த யூஜிசி வந்து இட் ஷுட் டெவலப் சம் மேஜர் யூனிவர்சிட்டிஸ். ஸோ மேஜர் யூனிவர்சிட்டிஸ்ன்னு ஏன் அதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் அண்ட் ரிசர்ச் வந்து நடக்கணும். அதனால தான் அந்த மேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் தரம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியை வந்து இந்த யூஜிசி வந்து டெவலப் பண்ணணும், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் ஆட்டோனமஸ் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க சில காலேஜஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறதே இல்லை. ஸோ ஆட்டோனமஸ் யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது நம்ம நாட்டில். ஸோ பட் அது குவாலிட்டியாக இருக்கா, ப்ராப்பராக செக் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த ஆட்டோனமஸ்ன்றத அப்படின்றது கிடையாது. ஸோ அதுவும் ஒரு பெரிய இது. அதனால் அந்த குவாலிட்டியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி. இது நிறைய யூனிவர்சிட்டியில் காலேஜஸில் இருக்கிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ், இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ரிசர்ச் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இல்லை வந்து ஐடியிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா ஃபாரின் போய் எம்எஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு டாப் யூனிவர்சிட்டி தான் போகணுன்னு நினைக்கிறாங்க. நிறைய காலேஜில் இந்த சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி இருக்கிறது இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் அவங்க ரிசர்ச் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா.
ஒரு குவாலிட்டியான ரிசர்ச் பண்ணுறதுக்கோ ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன் பிஹெச்டி பண்ணுறது இல்லை பிஜி பண்ணுறதுக்கோ இல்லை. ஸோ அது வந்து நம்ம வந்து அமைக்கணும். அப்புறம் நியூ கோர்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டெக்னாலஜி டெவலப் ஆக ஏஐயாக இருக்கலாம், அது என்ன மாதிரியான கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் பீரியாடிக்கலாக ரிவிஷன் இருக்கணும். அண்ட் எக்ஸாம்லேயும் நிறைய ரிஃபார்ம்ஸ் திருத்தங்கள் நம்ம கொண்டு வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேபில் இருக்க ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், நிறைய புக்ஸ் இருக்கணும். அப்போ தான் பசங்களுக்கு ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும். அது தவிர ஜாப் சம்மந்தமான ஓரியன்டேஷன் கோர்சஸ், ரிஃப்ரெஷர் கோர்சஸ், இதெல்லாமே என்னது காலேஜு இல்லை யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் அவன் வந்து வேலைக்கு போகிறதுக்கு அவனோட கெரியருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது நிறைய காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் கிரெடிட் பேஸ்ட் லேர்னிங், ஜஸ்ட்டு வந்து லெக்சர் மட்டும் கொடுத்துட்டு காலேஜில் தியரிட்டிக்கலாக ஒரு எக்ஸாமை மட்டும் எழுதுன்னு சொல்லாமல் கிரெடிட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறது. ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு வா, நான் உனக்கு பாயிண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறது. செமினார் எடுத்தால் பாயிண்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வைக்கிறது. அது தவிர ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ், படிக்க முடியாத அந்த குழந்தைங்களுக்கு நல்லா படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தரது. அது தவிர ரீஜனல் லாங்குவேஜஸில் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் எஜுகேஷனை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது தவிர சிவிலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பிஹேவியர் அண்ட் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இருக்கணும் இந்த லெவல் ஆஃப் த எஜுகேஷனில். அப்புறம் இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ்னு ஒன்று அமைச்சு இந்த அதில் நிறைய டேலண்டட் டீச்சர்ஸை உள்ளே கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் நம்ம யூனிவர்சிட்டியோ காலேஜஸ்லேயோ நிறைய டேலண்டட் டீச்சர்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதுவும் ஒன்று. ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.